ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் 5th சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லைக் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இது வரைக்கும் நம்ம கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த 5th ஒன், ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், ஸ்மாலஸ்ட் சாப்டர்ஸும் கூட. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து எப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா தெளிவாக வந்து தியரி வந்து எக்ஸாஸ்டிவாக பார்த்துருப்போம், ரைட்? அதில் உள்ள ஃபார்முலாஸ் மட்டும் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சில வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும், ரைட்? ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இட் இஸ் சூப்பர் ஈஸி, ரைட்? அதில் என்ன ஃபார்முலாவோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ரா 1-2 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர மற்றபடி எல்லாமே ஃபிசிக்ஸில் என்ன படிச்சிருந்தோமோ அப்படியே இட் வில் பி ரிலேட்டட். ஸோ இந்த தியரி எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபிசிக்ஸை மேட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். கொஷினுமே பேசிக்காக தான் வரப்போகுது, ரைட்? ஃபிசிக்ஸ் அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப கான்செப்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகாது. பட் அதில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும், ரைட்? சரி தானே? ஸோ இது வந்து ஒரு சாப்டரில் லைக் ஒரு செஷனில் இது வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதே மாதிரி பிவைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு செஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ 2 செஷனே போதும். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து அலாங் வித் பிவைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபைன். இப்போ வந்து அப்படியே நம்ம தியரி என்னென்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். லைக் இந்த குட்டி செஷனாக தான் இருக்கும், ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ரைட்? அப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கும்போது எனக்கு அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸோ ஒரு மேட்டர் வந்து நேச்சரில் எந்தெந்த ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது அதுக்குள்ளே ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ண போகிறது வந்து என்னென்னா இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டருக்குள்ளே ஸ்டடி பண்ணுவோம், ரைட்? மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் இதில் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அது எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தா தான் இருக்கும். கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இதை பேஸ் பண்ணி அந்த மாலிக்யூல் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அது மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம், ரைட்? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ரைட்? அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ், ரைட்? இன்டர்மாலிகுலர் 2 மாலிகுல்ஸ்க்கும் நடுவில் இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், ஃபைன். அப்போ ஒரு மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எனக்கு வந்து நடுவில் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா கோவலன் பாண்ட் இருக்கலாம், அயனிக் பாண்ட், அந்த மாதிரி இது எல்லாமே இருந்திருக்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் சாப்டர் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லேயே தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி ஒரு 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல் இருக்குன்னா அந்த 2 மாலிகுலுக்கு நடுவில் எப்படி இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்மாலிகுலர், ஓகே? ஸோ பிட்வீன் த மாலிகுல்ஸ், ஃபைன், புரியணும். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இல்லைனா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னு இதை நம்ம வந்து சொல்ல போகிறோம், ஓகே? அதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேட்டகரி வரப்போகுது அப்படின்னா ஒரு 4 கேட்டகரி வரப்போகுது. எல்லாமே ஒரே மாதிரி தான், ஆனால் அது வந்து நம்ம வந்து ஒரு 4 டைப் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே இன்ட்ராக்ஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா டிஸ்பர்ஷன் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது, ஓகே? அப்போ டிஸ்பர்ஷன் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னா திஸ் வில் ஹேப்பன் பிட்வீன் நான் போலார் மாலிகுல்ஸ். அப்போ நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னென்னா லைக் நம்ம லாஸ்ட் டைமே நான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து மியூ வந்து இதுக்கு வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0, டைபோல் மொமெண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறது கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம பார்த்துருந்தா தான். அப்படி இருக்க போகிறது எல்லாமே நான் போலார் மாலிகுல்ஸ். அப்போ நான் போலார் மாலிகுல்ஸில் எனக்கு வந்து சார்ஜ் செக்ரிகேஷன் வந்து இருக்கவே இருக்காது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்க போகுது. இப்போ HCl அப்படின்னா திஸ் இஸ் அ போலார் மாலிகுல், குளோரின் வந்து இட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், இது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம வந்து போடுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எனக்கு வந்து டைபோல் மூமெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டுமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் மாலிகுல்ஸுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து சிம்பிளாக இருக்க போகுது. அப்போ மேலே இருக்க போகிறது வந்து திஸ் இஸ் நான் போலார் மாலிக்யூல். அப்போ நான் போலார் மாலிக்யூல்னால் எனக்கு ஆப்வியஸாக ரெண்டுமே அங்கே வந்து சார்ஜ் செக்ரிகேஷனே இருக்க போகிறது கிடையாது. அப்போ சார்ஜ் செக்ரிகேஷன் இல்லை அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து செக்ரிகேட் ஆகலைன்னா அங்கே எந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் when only you have unlike charges எனக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்க போகுது. இங்கே தான் இது ரெண்டுமே நியூட்ரலாக தானே இருக்க போகுது. அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்சிடரேஷன். இருந்தாலும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வீக் இன்ட்ராக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது, டெம்பரரியாக ஃபார்ம் ஆகும், ரைட்? திஸ் இஸ் நாட் அன் பெர்மனன்ட் எஃபெக்ட். பெர்மனன்ட் எஃபெக்ட்னா கண்டிப்பாக டைபோலாக இருந்திருந்தால் தான் எனக்கு பெர்மனன்ட் எஃபெக்ட் வந்து வரப்போகுது. ஸோ ரெண்டுமே நான் போலார் மாலிகுலாக இருக்கும்போது பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான் க்ளவுடும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு இன்ட்ராக்ஷனில் வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர் இஸ் கோயிங் டு பி எ சார்ஜ் செக்ரிகேஷன். அது ரெண்டும் பிரியறதுனால எனக்கு வந்து எலக்ட்ரான் க்ளவுட் வந்து கொஞ்சம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் இழுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டெம்பரரியாக எனக்கு வந்து என்னென்னா பார்ஷியல் பாசிட்டிவும் பார்ஷியல் நெகட்டிவ் எனக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. தேர்ஃபோர் அந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக எனக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பிட்வீன் த நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா ஐ வில் கால் இட் அஸ் டிஸ்பர்ஷன் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ், ஓகே?
இதெல்லாம் புரியணும். அடுத்தது அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து நான் போலார் மாலிக்யூல் அப்படின்னா லண்டன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ டைபோல் அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து டைபோலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இருக்க போகிறது வந்து என்னென்னா தட் இஸ் டைபோல் ஃபோர்ஸஸ். ஓகே ரைட். அப்போ வந்து எனக்கு வந்து HCl திஸ் இஸ் அண்ட் டைபோல் 1. அப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட் போலார் மாலிக்யூல். அப்போ போலார் மாலிக்யூல் அப்படிங்கும்போது எனக்கு என்ன இருக்கும், நெகட்டிவும் பாசிட்டிவும் இந்த மாதிரி ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்க போகுது. ரைட், தெரிஞ்சிருந்துருக்கணும். ரைட், அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா டைபோல் இன்டியூஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகே, டைபோல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் போலார் மாலிக்யூல். போலார்னா ரெண்டு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டைபோல் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, புரியணும். அப்போ டைபோல், இன்னொன்று வந்து என்னென்னா டைபோல் இன்டியூஸ்டு ஃபோர்ஸஸ். அப்போ ஒரு இது டைபோல் விச் இஸ் போலார், இன்னொன்று வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா திஸ் இஸ் டைபோல் இன்டியூஸ்டு. அப்போ இது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி நான் போலார். அப்போ ஒரு போலார் மாலிக்யூல் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு நான் போலார் மாலிக்யூலை அட்ராக்ட் பண்ணுது. அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா there is this bond formed. ஓகே, ஸோ அப்போ ஒரு மாலிக்யூல் வந்து this is going to be polar. இது வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா நான் போலாராக இருந்திருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷனால் கிரியேட் ஆகிறது வந்து என்னென்னா டைபோல் இன்டியூஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ வந்து புரியணும். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் ஃபோர்ஸஸ் which means two non-polar molecule is going to interact. அப்புறம் டைபோல்னா ரெண்டுமே போலார். அதுக்கடுத்து வந்து டைபோல் இன்டியூஸ்டு டைபோல். அப்போ ஒரு இது போலார், இன்னொன்று வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் நான் போலார். ரைட், ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஒன்று வந்து என்னென்னா இட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து என்னென்னா மேலே சொன்ன மாதிரி தான், நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தா தான். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் டைபோல் இன்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஆனால் வந்து திஸ் இஸ் அ ஸ்பெஷல் டைப்னா என்னென்னா திஸ் டூ இஸ் ரெண்டுமே வந்து இதில் டைபோலாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கிறனால இது ஏன் ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரைட், இது கோவலன்ட் பாண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாட்டாலும் இது வந்து மற்ற டைபோல் இன்ட்ராக்ஷனோட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் which is like ஹைட்ரஜன் வந்து எதோட இன்ட்ராக்ட் ஆக போகுது அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இதோட இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த பாண்ட் வந்து நான் வந்து என்னென்னு சொல்வேன் அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ இது வந்து நேச்சரில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஆர்கானிக் கம்பவுண்ட் DNA இது எல்லாத்துலேயுமே இட் பிளேஸ் அ மேஜர் ரோல், இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் எல்லாமே. அதனால் இது வந்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சுருக்கோம். ரைட், திஸ் டூ இஸ் அண்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன் தான். ஆனால் வந்து இங்கே வந்து நான் வந்து இது எப்படி வச்சுருக்கேன் ஹைட்ரஜன் பாண்டிங்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே கண்டிப்பாக எலக்ட்ரோ பாசிட்டிவ் வந்து எனக்கு வந்து ஹைட்ரஜன் எலமெண்ட் வந்து இருக்க போது. எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து எந்த 3 காம்பினேஷன் மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். மற்றது குளோரின், புரோமின் அதெல்லாம் வருதுன்னா அதெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்டகரியில் வராது. அதெல்லாம் டைபோல் இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்லிடலாம். இந்த 3 மட்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் a special thing which is hydrogen bonding. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா HF ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஃப்ளோரினும். ரைட், அப்போ ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் தட் இஸ் அன் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுக்கப்புறம் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் இருக்க மாதிரி வரணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வாட்டர். ரைட், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தானே, லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தது தானே. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரோ நெகட்டிவ் விச் இஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். இதுக்குள்ளே எனக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ரைட், இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தாச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங், டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் மிச்சது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த பாண்டோட எனர்ஜியோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்க போகிறது வந்து யாராக இருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் கிவன் இன் டிக்ரீசிங் ஆர்டர். ரைட், அப்போ இருக்கிறதுலே அதிகமான பாண்ட் எனர்ஜி பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறது வந்து எது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஆப்வியஸாக அதோட பாண்ட் எனர்ஜி தான் அதிகம். தேர்ஃபார் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட வேண்டியதான். நெக்ஸ்ட் தென் கம்ஸ் த டைபோல் ஃபோர்ஸஸ். ஓகே, ரெண்டுமே போலார் மாலிக்யூல், அப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக இருக்க போகிறது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்னா இட் ஷுட் பி த லண்டன் ஃபோர்ஸஸ். ஏன்னா இதுதான் எனக்கு வந்து ரெண்டு நான் போலார் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்க போகிற பாண்டாக இருந்திருக்கணும். ரைட், அப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தது எல்லாமே இட் இஸ் இன்டர்மாலிகுலர். ஏற்கனவே கோவலன்ட் பாண்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி ஸ்டேபிளாக இருக்க போகிற மாலிக்யூல் வந்து பக்கத்தில் இருக்க போகிற இன்னொரு மாலிக்யூலோட இன்ட்ராக்ட் ஆக போகுது. ரைட், அப்படி தான் ரெண்டு மாலிக்யூல் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது எனக்கு வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்க போது ஐஸ் வந்து எனக்கு வந்து ஐஸ் வந்து இருக்க மாதிரி. அதே இது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வாட்டரில் வந்து வரப்போகுது, கிறிஸ்டல்லேருந்து எனக்கு வந்து வாட்டருக்கு வந்து வரப்போகுது. இன்னுமே நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு வந்து போக போகுது. ரைட், ஸோ அப்போ இன்டர்மாலிகுலர் அப்படிங்கிறது வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டில் வந்து ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கிறது. அதே கேஷியஸ் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஐடியல் சிச்சுவேஷன் அதுக்கு நடுவில் எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட், சரி தானே, இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும்.
நெக்ஸ்ட்டு கேசியஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு 3 லாஸ் வந்து பார்க்க போகிறோம், விச் இஸ் லைக் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் கே-லூசர்ஸ் லா. இது எல்லாமே PV ஈக்குவல்ஸ் NRT பேஸ் பண்ணி வந்து வரும். இது வந்து ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸில் PV ஈக்குவல்ஸ் NRT எப்படி கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எல்லாமே எக்ஸாஸ்டிவாக பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த ரிலேஷனை வச்சு ப்ரெஷரையும் வால்யூமையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு கிராஃப் எப்படி வரும், எப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டன். இது ஏற்கனவே ஃபிசிக்ஸில் பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இட் இஸ் enough, right? அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ரிலேஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா PV ஈக்குவல்ஸ் NRT. இது வந்து நம்ம பாயில்ஸ் லா யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டு? அப்போ பாயில்ஸ் லா அப்படின்னா அது எது ரெண்டு ரிலேட் பண்ணுது அப்படின்னா ப்ரெஷரையும் வால்யூமே அது வந்து ரிலேட் பண்ணுது. ஓகே, ஸோ பாயில், சார்ல் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அவங்க தான் இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக அந்த நேம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே we have seen already in the thermodynamics. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தாச்சு. ஸோ தட் இஸ் நாட் நீடட். ஜஸ்ட் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இந்த கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுக்கு டெம்பரேச்சர் அதிகம் கம்மி அப்படிங்கிறது மட்டும் ரிலேட் பண்ணிட்டா இட் இஸ் டன். அப்போ ப்ரெஷர் வால்யூம் ரிலேட் பண்ணுறது எனக்கு என்னவா வந்திருக்கும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி பாயில்ஸ் லா. ஓகே, சரி தானே? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிலேஷனை வச்சு இந்த கிராஃப் மட்டும் மேட்ச் பண்ண தெரிஞ்சால் போதும், ரைட்? இந்த நேமுக்கு வந்து ப்ரெஷர் வால்யூம் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சரி. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து வழக்கம் போல் ஒய் ஆக்சிஸில், வால்யூம் வந்து எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்க போகுது. ஸோ PV அப்படிங்கிறத நான் வந்து ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V, ரைட்? அப்போ NRT டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? T1, T2, T3 டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது Pயும் V எனக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எப்படி வந்துருக்குன்னா இட் ஷுட் லுக் லைக் அன் ஹைப்பர்போலா, ரைட்? அப்போ ஹைப்பர்போலா மாதிரி எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன். இங்கே வந்து எது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனக்கு வந்து எது கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் வந்து Tங்கிறது வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இங்கே வந்து நான் எதை ரிலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா T1, T2, T3 இந்த மூணையும் வந்து நான் வந்து ரிலேட் பண்ணணும். அப்போ ரிலேட் பண்ணும்போது எனக்கு ஃபார் கிவன் வால்யூம், ரைட்? கிவன் வால்யூமுக்கு எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து வந்துருக்கணும், ரைட்? வால்யூம் வந்து இங்கே வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 கண்டிஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து T3க்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்திருக்கும், T2க்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும். கரெக்ட், மேலே வரப்போது T1க்கு வந்து அதோட அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து ஃபார் சேம் வால்யூம் ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகிற டெம்பரேச்சர் வந்து அது ப்ரொபோஷனலாக அதிகமாகிட்டே போகணும், ரைட்? அப்போ NRT அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இந்த 3 கண்டிஷனே நான் வந்து கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து P வந்து அதிகமாகணும் அப்படின்னா NRT வந்து கான்ஸ்டன்ட். NRA நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அதோட அதிகமான டெம்பரேச்சர் ரேஞ்சு அப்படிங்கிறதானே மேலே உள்ள கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாகிட்டே போகணும். அப்போ தானே ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகும் ஃபார் கிவன் வால்யூம். தேர்ஃபோர் இதை பார்க்கும்போதே தெரியுது எனக்கு வந்து எதுக்கு வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா T1 ஷுட் பி கிரேட்டர். ஏன்னா திஸ் இஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்து கிடைக்க போகுது ஃபார் த கிவன் வால்யூம். அப்போ T1 இஸ் கிரேட்டர் when compared to T2 when compared to T3, ரைட்? இது வந்து புரியணும். அப்போ ஆர்டர் வந்து நம்ம வந்து எப்படி போட முடியும் அப்படின்னா T1 is greater when compared to T2 then when compared to T3. ஓகே, T1 greater than T2, T3, ரைட்டு? அடுத்தது வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இதே ரிலேஷன் வந்து இப்போ நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா 1/V வந்து அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து போடுற மாதிரி. அப்போ 1/Vவே நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டேன் அப்படின்னா ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ இப்போ இங்கே 1/Vவே நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ NRT 1/Vக்கு பதிலாக அது எக்ஸ்னா தட் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? அப்போ P வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எக்ஸ் ஸ்ட்ரைட்டாக ரிலேட் ஆகுது. அப்போ கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எக்ஸ்ன்னு எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ரிலேட் ஆகும்போது திஸ் ஷுட் லுக் லைக் அன் ஸ்ட்ரைட் லைன், ரைட்? அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து வரப்போகுது அப்படின்னா அப்போ கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரொபோஷனலாக ப்ரெஷர் வந்து அதுக்கு ப்ரொபோஷனலாக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். அப்போ தேர்ஃபோர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் T1 தான் ஆப்வியஸாக இட் ஷுட் பி கிரேட்டர். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஷருக்கு பக்கத்தில் போக போகிற இந்த லைன் லைக் ஒய் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இருக்க போகிற டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கணும். தேர்ஃபோர் T1 இஸ் கிரேட்டர் when compared to T2 when compared to T3, ரைட்? இதெல்லாம் தெரியணும், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து சார்ல்ஸ் லா. இதில் வந்து எதை ரெண்டை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் அண்ட் தென் டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரே நான் வந்து ரிலேட் பண்ணணும். ஸோ வால்யூம் வந்து எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ், டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்க போகுது. அப்போ PV ஈக்குவல்ஸ் NRT வந்து வரணும். அப்போ V ஈக்குவல்ஸ் NR/P into T, சரி தானே? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து வால்யூமே டெம்பரேச்சர் நான் ரிலேட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து எங்கே இருந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் இந்த டினாமினேட்டர், ரைட்? அப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் இந்த மொத்த வால்யூம் வந்து எனக்கு வந்து அதிகமாக வரும். ஃபைன். அப்போ வந்து ஏன்னா இட் இஸ் அந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா P வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ மொத்த கான்ஸ்டன்ட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து
ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் தான் எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து பெருசு அப்படின்னா தான் அப்போ தான் ஆப்வியஸாக எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் பக்கத்தில் வந்து இந்த ஸ்லோப் வந்து கிடைக்க போகுது. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து பெருசாகணும் அப்படிங்கும்போது ப்ரெஷர் வந்து ப்ரொப்போர்ஷனலாக டிக்ரீஸ் ஆகணும், ரைட்? கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாகணும். அந்த கான்ஸ்டன்ட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஸ்லோப் வந்து இட் மூவ்ஸ் க்ளோசர் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு தெரியணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை பெருசாகிறதுக்கு நான் உள்ளே போட போகிற ப்ரெஷர் வந்து இட் இஸ் இன் த டினாமினேட்டர். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்னா தென் த ப்ரெஷர் ஷுட் பி லெஸ். ஓகே, தோஸ் ஆர் அதர் வே அரவுண்ட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது வந்து அதிகம் அப்படின்னா pressure P3 is greater when compared to P2 when compared to P1, right? இதில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி அப்படியே தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கே-லூசாஸ் லா என்னங்கிறது வந்து பார்க்கலாம். கே-லூசாஸ் லாவில் வந்து நம்ம வந்து ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் வந்து இட் இஸ் இந்த ஒய் ஆக்சிஸ், ஓகே, டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? அப்போ இது ரெண்டையும் நான் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா P = NR/V × T அந்த ரிலேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம வந்து ரிலேட் பண்ணும்போது வால்யூம் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் இந்த டினாமினேட்டர், ரைட்? அப்போ இந்த ரிலேஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், முன்னாடி சொன்ன மாதிரி தான். வால்யூம் டிக்ரீஸ் கம்மியாக இருந்தால் தான் எனக்கு வந்து எது வந்து அதிகமாக இருக்கணும், அந்த கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து V1க்கு தான் இருக்கிறதுலே குட்டியான வால்யூமாக இருக்கணும், V3க்கு தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கணும், ரைட்? முன்னாடி பார்த்தா தான். ஸோ டவுட் இருக்கக்கூடாது. அப்போ V3 will be greater when compared to V2 when compared to V1, right? V3 greater than V2 which is greater than V1, right? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ மேலே இருக்க போகிறது தான் திருப்பி கீழே எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் இஸ் லைக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் PV = NRT. இது வந்து ஆருக்கு வந்து நம்ம 2 கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 8.314. இது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபிசிக்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணால் தான். கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா ஆருக்கு வந்து கேலோரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் கெல்வின் மோல் தான் ரிலேஷனில். ஏன்னா ஆப்வியஸாக இங்கே வந்து செல்சியஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, கெல்வின் ஸ்கேல் அப்சல்யூட் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். தேர்ஃபோர் கெல்வினில் தான் இருக்க போகுது. ஆனால் வந்து இன்கேஸ் கேலரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து 2 ஆயிரும், ரைட்? ஏன்னா 1 calorie = 4.2 ஜூல் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ டபுள் த டைம்ஸ் வந்து ஓகே. அப்போ 1 = 4.2 அப்படின்னா இங்கே வந்து 8.3 இருக்குது. அப்போ அதோட டபுள் த டைம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து வரும், ரைட்? இது என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு வந்துருக்கணும், ஓகே? ஸோ அப்போ வந்து ஆர் வந்து இன்கேஸ் கேலரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் நோ யூ ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் இட் இன் 2, ரைட்? சம்மில் வந்து வரும், போடுவோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த கேஸ் இந்த கண்டெய்னர் மொத்தமாக எவ்வளோ மாஸ் இருந்துச்சு டிவைட் பை த மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கெட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ், ரைட்? இதெல்லாம் தெரியணும். நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலேயும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேயும் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிலேயும் நம்ம வந்து பார்த்துருந்தா தான், ஃபிசிக்ஸ்லேயும் நம்ம வந்து பார்த்துருந்தா தான். ஸோ யூ ஷுட் நோ திஸ் ஒன், ஃபைன். அடுத்தது வந்து எனக்கு வந்து டென்சிட்டியை ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா. அப்போ PV = NRT இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், மேலே மாதிரி மாஸ் ஆஃப் த கேஸ் இந்த கண்டெய்னர் டிவைடட் பை த மோலார் மாஸ், ஃபைன். அப்போ இந்த மாஸையும் வால்யூமே நான் எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா I'll be able to change it as density. அப்போ வந்து I'll have like rho RT divided by capital M which is going to be my pressure, fine. அப்போ டென்சிட்டியும் ப்ரெஷரையும் ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் ஃபிசிக்ஸில் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா இட் இஸ் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், ஓகே? இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்து நான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே சேம் கேஸை வச்சு ஃபில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கேஸஸ் வச்சு, ஓகே, நார்மலான கேஸ் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். அப்போ வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் ஆப்வியஸ்லி ஹைட்ரஜன் வந்து இருக்கும், அதில் ஹீலியம் இருக்கும், நியான் இருக்கும், ஆர்கான் இருக்கும், எல்லாமே மிக்சராக நம்ம ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கேஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கேஸியஸ் மாலிக்யூலுமே ஒன்றா சேர்ந்து அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்க போகுது ஆன் த வால், ஓகே? அதை தான் நான் டோட்டல் ப்ரெஷர்னு மெஷர் பண்ணுவேன். இன்கேஸ் அந்த ஒரே ஒரு மாலிக்யூல்ஸ் மட்டும் அந்த செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஹீலியம் மட்டும் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அதனால எவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹீலியம். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு மெஷர் பண்ண போகிறேன்னா தட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன், ஓகே? அந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸ்னாலையும், ஓகே, இண்டிவிஜுவல் செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், ஓகே? இப்போ நியானை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த எலமெண்ட் எவ்வளோ ஆட்டம் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹீலியம் அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ தோஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ அது எல்லாமே பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா அப்போ டோட்டல் ஆஃப் ஆல் தோஸ் பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இட் வில் கிவ் மீ த டோட்டல் ப்ரெஷர், ரைட்? சரி தானே? அப்போ சம் ஆஃப் ஆல் தோஸ் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். அப்போ இங்கே என்னோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எனக்கு என்னென்னா ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் P1, அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து P2, P3 அந்த மாதிரி வந்து
வந்து n நம்பர் ஆஃப் கேஸஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வச்சு gaseous ஸ்டேட்டில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட பார்ஷியல் ப்ரெஷரையும் என்னால் சம் பண்ண முடியும். இந்த சிச்சுவேஷனில் ஜஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த கண்டெய்னருக்குள்ள ஜஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வச்சு உள்ளே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் ஆல் தோஸ் இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷர் P1 and P2 and P3, ரைட்? இப்போ இந்த P1, P2, P3 வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை உள்ளே யூஸ் பண்ண வேண்டியதான். அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறேன்னா N1 P1க்கு பதிலாக எனக்கு வந்து RT டெம்பரேச்சர் இஸ் த சேம் திங், வால்யூம் வந்து அதோட வால்யூம் வந்து டோட்டல் வால்யூம், அந்த வால்யூம் தான் V வந்து வரப்போகுது. அப்போ எனக்கு எதுதான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த எலமெண்ட் எவ்வளோ மோல்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி N1 RT by V இல்லைனா N2 RT by V, N3 RT by V, ரைட்? P1, P2, P3க்கு வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். புரியணும்? அப்போ இங்கே வந்து எனக்கு எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? N1, N2, N3 இது 3 தான் வேரியபிள், மிச்சது எல்லாமே எனக்கு வந்து கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ RT by Vயை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துட்டு N1 plus N2 plus N3 ஸோ வேரியபிளாக இருக்கிறது வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து எழுதாச்சு, கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும்? சம் ஆஃப் ஆல் தோஸ் இண்டிவிஜுவல் கவுண்ட்டு. அப்போ இண்டிவிஜுவல் கவுண்ட் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி N1 plus N2 plus N3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல்ஸ் N1 plus N2 plus N3, ரைட்டு? இப்போ வந்து P டோட்டல் வந்து இப்போ நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ், ரைட்? அப்போ டோட்டல் ப்ரெஷர் வந்து சம் ஆஃப் ஆல் த மோல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி RT by V போட்டோம்னா வில் கெட் த டோட்டல் ப்ரெஷர். ஓகே, ஆப்வியஸான ஒன்று தான். அதை தான் PV ஈக்குவல்ஸ் NRTன்னு சொல்லுவோம். அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட்? அப்போ இண்டிவிஜுவல் எலமெண்ட் என்னென்ன எவ்வளோ நம்பர்ஸ் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா வில் கெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, சரி தானே? இப்போ இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ப்ரெஷரை ரிலேட் பண்ணி நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷரை வச்சு நான் வந்து இப்போ கை அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கை அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ் மாதிரி தான், ஏன்னா ஒரு இதை மட்டும் கொஞ்சம் நம்ம அப்படி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து எழுதியிருந்திருப்போம், அவ்வளோதான், ரைட்? இது வந்து கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஃபைன். ஃபிசிக்ஸில் வந்து பெருசாக யூஸ் ஆகாது. கெமிஸ்ட்ரியில் வந்து ஜஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அந்த கையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்? அப்போ கை ஈக்குவல்ஸ் எனக்கு வந்து என்னென்னா அந்த மாலிக்யூல்ஸ் மட்டும் செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுச்சு, விச் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் டிவைடட் பை த டோட்டல் ப்ரெஷர். ஓகே, அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்குன்னா N1 RT by V, ஓகே, டிவைடட் பை த டோட்டல் ப்ரெஷர் வந்து N1 plus N2 plus N3 RT by V. நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ RT by V it will get cancelled and then I'll just be left with N1 divided by N1 plus N2 plus N3, ரைட்? அப்போ கை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் கிவன் எலமெண்ட் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுதான் எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கைக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்க போகுது. அப்போ P1 வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா P1 ஈக்குவல்ஸ் X1 into P total, ரைட்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் லைக் K1 into P total. ஃபைன். அப்போ இந்த கைங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் N1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, புரியணும்? அப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா P1 ஈக்குவல்ஸ் K1 P total. அப்போ P2க்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா அந்த N2 வந்து நம்ம வந்து மேலே வந்து போடுற மாதிரி இருந்திருக்கணும். அப்போ வந்து K2 P totalனு எனக்கு வந்து வந்துருக்க போகுது. அப்போ PN அப்படின்னா ஜென்ரலைஸ்டாக எழுத போகிறோம் அப்படின்னா PN ஈக்குவல்ஸ் KN P totalனு எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? புரியணும்? அடுத்தது வந்து என்னென்னா சும்மா பேசிக்காக நம்ம முன்னாடி ஃபிசிக்ஸில் பார்த்தா தான் 1 atmospheric ப்ரெஷருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1.01 into 10.5 Newton per meter square. தெரிஞ்சுருக்கணும். ஃபிசிக்ஸில் நம்ம ஏற்கனவே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நல்லா தெளிவாக பார்த்தது. அதை வந்து நம்ம வந்து 10⁵ இந்த டேர்ம் மட்டும் நான் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 பாருக்கு வந்து சொல்லுவோம். அப்போ 1 atmosphereம் 1 பாரும் இட் இஸ் லைக் க்ளோஸ்லி ஈக்குவல் தான், விச் இஸ் ஈக்குவல் டு 1.01 பார். ஓகே, புரியணும்? அப்போ 1 ATM அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெர்க்குரி மேனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 760 mm of Hg. இந்த வேல்யூ மட்டும் மெமரைஸ்டாக தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட்? அப்போ 1 atmosphere 1 பார் எல்லாத்தையுமே இப்படி ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் வந்து யூ ஹேவ் டு நோ இட் பை ஹார்ட், ரைட்? சரி தானே? அப்போ தான் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தா தான். கைனெட்டிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ். இது வந்து நம்ம ஏற்கனவே கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் உள்ள நம்ம ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும், பாஸ்டுலேட்ஸ் மாதிரி என்னென்ன நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே நான் வந்து பார்ப்பேன். தியரி எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ரைட்? ஃபிசிக்ஸில் பார்த்துருந்தது தான். அது வந்து இங்கே யூஸும் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம், ரைட்? அது மட்டும் என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே போதும். ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தது தான். அந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி வந்து இங்கே எழுதியிருக்கேன், ஃபிசிக்ஸில் பார்த்தா தான் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், எப்போவுமே நம்ம அப்படி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இட் ஆக்குபைஸ் வெரி மினிமம் வால்யூம். கரெக்டு. அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா, ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிற டோட்டல் கண்டெய்னரில் எனக்கு வந்து அந்த கேசியஸ் வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணது வெரி லெஸ்ஸாக இருக்கும், விச் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் இன் தட் கண்டெய்னர் இஸ் எம்டி. அதான் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னங்கிறது வந்து புரியணும். அப்போ செகண்ட் இது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும், கொலிஷன் பிட்வீன் த ஆட்டம் ஷுட் பி எலாஸ்டிக் இன் நேச்சர். ஓகே. இப்போ ஆட்டத்துக்கு நடுவில் கொலிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் எலாஸ்டிக் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணணும், விச் மீன்ஸ் எந்த எனர்ஜி லாஸுமே இருக்கக்கூடாது. ரெண்டு ஆட்டம் ஹிட் ஆகும்போது எனக்கு வந்து சவுண்டு எதுவுமே எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து கொலிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். இல்லைன்னா ரெண்டு ஆட்டம் கொலைட் ஆகும்போது இந்த ஆட்டத்தில் எதுவும் டிஃபார்மேஷன்லாம் அதெல்லாம் இருக்காது. ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்றா ஹிட் ஆகிட்டு திருப்பி இட் வில் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அப்படி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், ரைட். அப்போ கொலிஷனால் எனக்கு பிட்வீன் த ஆட்டம்ஸில் கொலிஷன் நடக்கிறதுனால எனக்கு எந்த எனர்ஜி லாஸுமே இருக்கக்கூடாது. Fine. Collision between the atoms should be elastic in nature, which means no energy loss should be there, okay, due to atomic deformation. Okay. அடுத்து வந்து no intermolecular forces between the gases. அப்போ ரெண்டு கேஸுக்கு நடுவில் எனக்கு வந்து intermolecular force வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வந்து ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ரியல் டைமில் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரெஷரை விட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ப்ரெஷரை விட எனக்கு வந்து ரியல் ப்ரெஷர் வந்து கம்மியாக வந்து வரப்போகுது. ஏன்னா அது போய் வாலில் ஹிட் ஆகும்போது அதுக்குள்ளே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால போகிற ஸ்பீடு வந்து எனக்கு வந்து குறைஞ்சிரும், ரைட். அதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து நான் ஐடியல் கேஸ்னு கன்சிடர் பண்ணோம். பட் ரியல் டைமில் யூ வில் ஹேவ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஓகே. ஸோ அப்போ ஐடியல் கேஸ் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து நான் டெரைவ் பண்ணுறதுக்கு கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸில் இந்த ஒரு பாஸ்டுலேட்டை நான் வந்து கன்சிடர் பண்ணோம். ஃபார் கேஸ் டு பிஹேவ் ஐடியலி, ஒரு கேஸ் வந்து ஐடியலாக மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் ஒரு கேஸை பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த கேஸை நான் எப்படி கன்சிடர் பண்ணணும், எப்படி நான் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இட் ஹேஸ் டு பி கெப்ட் அட் லோ ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ ஒரு கேஸ் வந்தோட ப்ரெஷர் வந்து நான் குறைக்கணும் அப்படின்னா என்னோடய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும், ரைட். அப்போ வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேஸ் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக ஆக்குபை ஆக முடியும். தேர்ஃபோர் இஃப் ஐ ஹேவ் டு மெயின்டைன் த லோ ப்ரெஷர் தென் த வால்யூம் ஷுட் பி கிரேட்டர் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த அவைலபிள் வால்யூம். ஓகே. ஸோ அதான் இங்கே ஆட்டம்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அண்ட் இட் ஆக்குபைஸ் மினிமம் வால்யூம். அப்போ நான் எடுத்துக்க போகிற ஆட்டம் வந்து இட் ஷுட் ஆக்குபை மினிமம் வால்யூம், விச் மீன்ஸ் என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விச் இஸ் லைக் எம்டி ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்கணும். கம்ப்ரெஸ் பண்ணி நான் வந்து உள்ள கேஸை ஃபில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸோட பிஹேவியர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ஃபோர் அந்த கேஸ் நம்ம மெஷர் பண்ண போகிற வேல்யூவும் எனக்கு வந்து நான் தியரிட்டிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆன்சரும் எனக்கு மேட்சிங்காக வரும் அப்படிங்கிறதா இங்கே. ஓகே. ஸோ அதான் நம்ம வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். யூல் கெட் இட். அப்போ இங்கே வந்து ஐடியலி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா த கேஸ் ஷுட் பி அட் லோ ப்ரெஷர். ஓகே. ஏன்னா அப்போ தான் அவைலபிள் வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இட் ஹேஸ் டு பி அட் ஹை டெம்பரேச்சர். ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும், ஆனால் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா ரொம்ப கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் எனக்கு வந்து எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்க போகிறதில்ல. தேர்ஃபோர் டு ரெடியூஸ் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், ஓகே, மாலிக்யூலுக்கு நடுவில் எனக்கு இன்ட்ராக்ஷன் இருக்காது அப்படிங்கிறது. ஓகே. அதான் நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்து இட் ஹேஸ் டு பி அட் ஹை டெம்பரேச்சர். ஃபைன். அப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் பி அட் லோ ப்ரெஷர் அண்ட் தென் ஹை டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்டு இதில் கொஸ்டினும் வரும், வில் டூ இட். ஓகே. அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து வரும், ரைட். இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்து வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்துடலாம். வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஓகே. வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருந்தா பிவி ஈக்குவல்ஸ் என்ஆர்டியில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு டேர்ம் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா பி ஐடியல் வி ஐடியல் விச் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி, விச் மீன்ஸ் ஐடியல் அப்படின்னா தியரிட்டிக்கலாக நான் வந்து எவ்வளோ வந்து இந்த டெம்பரேச்சருக்கு வந்து கிவன் வால்யூமுக்கு எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தியரிட்டிக்கலாக நான் வந்து கால்குலேட்டிவாக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதை கொண்டுட்டு போய் நான் வந்து என்னென்னா ரியல் ப்ரெஷரோடையும் ரியல் வால்யூமோடையும் நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். எக்ஸ்பெரிமெண்டல் திங் இது. ஓகே. அப்படி மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வருது ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிவியேட் ஆகி தான் வரப்போகுது. அது எதனால் டிவியேட் ஆகுது, எப்படி டிவியேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூமில் எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரைட். ரியல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எப்படின்னா நான் ரியலாக கன்சிடர் பண்ணும்போது அந்த கியூப் இருக்குன்னா அந்த மொத்த கியூபில் உள்ள வால்யூமே நான் சேர்த்து எடுத்துக்குவேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை ரியல் வால்யூம். ஆனால் உண்மையிலே எனக்கு அந்த கியூபில் எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இருக்க போகிற கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிடும். அப்போ லெஃப்ட் ஓவர் வால்யூமை மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். எனக்கு வந்து ரியல் வால்யூம்னு நம்ம வந்து போடும்போது 2 மீட்டர் கியூப் அப்படின்னா அப்படியே 2 மீட்டர் கியூப்பை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். நான் ஆக்சுவலாக அந்த கேசியஸ் மாலிக்யூல் வந்து கொஞ்சம் வால்யூமை எடுத்துரும். அப்போ லெஃப்ட் ஓவர் வால்யூம் தான் நான் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நான் லெஃப்ட் ஓவர் வால்யூம் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வால்யூம்ங்கிறது ரியல் வால்யூம். அந்த ரியல் வால்யூமில் வந்து
எனக்கு அந்த gaseous molecule எவ்வளோ எடுத்துச்சோ அதை நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ என்னங்கிறது வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ பிங்கிறது வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல். ஒரு மோல் ஆஃப் கேஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் இருந்துச்சுன்னா இவ்வளோ வால்யூம் இந்த கேஸே எடுத்துருச்சு. லெஃப்ட் ஓவர் வால்யூம் தான் எனக்கு வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி மை வி ரியல். அப்போ நம்ம வந்து ரியல் வால்யூம்லேருந்து நம்ம இந்த கேஸ் எடுத்த வால்யூம் இது ரெண்டையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணேன்னா இல் கெட் த ஐடியல் வால்யூம். ஓகே, சரி தானே? விச் இஸ் த லெஃப்ட் ஓவர் வால்யூம், ரைட்? இது வந்து புரியணும். அப்போ வால்யூம் கரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ வால்யூம் வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து எடுத்துருச்சோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இல் கெட் த ஐடியல் வால்யூம், ரைட், ஃப்ரம் த ரியல் வால்யூம். சரி தானே? அப்போ பிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல் ஆஃப் த மாலிகுல்ஸ், ரைட்டு? இது புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னென்னா ப்ரெஷர் வந்து நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ப்ரெஷர் வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து என்ன இருந்துருக்கட்டும் ஆனால் பி ஐடியல் ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாக இருக்கணும். ரியல் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா ரியல் ப்ரெஷர் வந்து வரும்போது எனக்கு வந்து அந்த ரெண்டு மாலிக்யூல் நடுவில் அட்ராக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ அட்ராக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் ஹிட் ஆகும்போது பின்னாடி இருக்கிற மாலிக்யூல் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால அது இழுத்துருக்கும். தேர்ஃபோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரெஷரோட இந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக வந்து இருந்திருக்கணும். தேர்ஃபோர் பி ரியல் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ பி ஐடியல் வந்து எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ ரியலோட நான் கொஞ்சம் வேல்யூ வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும், ரைட்? அப்போ நான் ஆட் பண்ண போகிற வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மோலார் டென்சிட்டி. ஓகே, மோலார் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம், ரைட்? டென்சிட்டினாலே நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணுவோம். மோலார் டென்சிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம், ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து நிறையா மோலார் டென்சிட்டி நிறையா மோல்ஸ் வந்து பெர் யூனிட் வால்யூமில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு நிறைய மாலிகுல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ மாலிகுல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிடும். தேர்ஃபோர் அப்போ ரியல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிரும். தேர்ஃபோர் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் வந்து எனக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக அதிகமாகிடும், ரைட்? நான் என்ன சொல்கிறேங்கிறது வந்து புரியணும். இன்கேஸ் நம்ம நல்லா வந்து உள்ளே போய் டம்ப் பண்ணிட்டோம், எனக்கு வந்து லோ ப்ரெஷரில் தான் மெயின்டைன் பண்ணணும், ஆனால் வந்து நான் நிறைய மாலிகுல்ஸ் உள்ளே டம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மாலிகுல்ஸ் நடுவில் அட்ராக்ஷன் அதிகமாகிடும். தேர்ஃபோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரெஷரோட எனக்கு ரியல் ப்ரெஷர் கம்மியாக வருது. அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ வால்யூம் டென்சிட்டி வந்து லைக் மோலார் டென்சிட்டி வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து அதை ரிலேட் பண்ண முடியும், ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ வந்து ரிலேஷன் வந்து மெஷர் பண்ணும்போது n/v அப்படிங்கிறதோட ஸ்கொயரில் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த நம்மளுக்கு கிடைக்க போகிற கிராஃபிக்கல் திங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வருது when compared to the ideal one. Therefore n/v square நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட்? தீஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு திங். அப்போ என்னங்கிறது வந்து புரியணும். ப்ளஸ் ஏங்கிறது இங்கே இருக்க போகிற கான்ஸ்டன்ட், ஓகே? ஸோ அப்போ a and bங்கிறத இங்கே வந்து நான் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவேன்னா these two are Vanderwaals constant. வேர் a வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் ரிலேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க போது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் the molecules, right? வந்து புரியணும். ஸோ அப்போ B வந்து எனக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா it depends on the volume occupied by 1 mole of the molecules, right? இப்போ இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறேன். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அது வந்து நம்ம இசட்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஐடியல் சிச்சுவேஷனில் PV ஈக்குவல்ஸ் NRT, PVயும் NRTயும் சேமாக இருக்கும் ஐடியலில். ஆனால் ரியல் டைம் சிச்சுவேஷனில் அப்படி கிடையாது. அப்படிங்கிறத நம்ம வந்து அதுக்கு தான் Vanderwaals equation நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். அப்போ PVயும் NRT இது ரெண்டையும் நான் ரேஷியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி அந்த கேஸ் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஒன்று வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. அப்போ PV ஈக்குவல்ஸ் NRT வெரிஃபை ஆயிடுச்சு. அப்போ PVயும் NRTயும் சேமாக இருந்துச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு 1 which means that is an ideal gas. ஓகே, if Z is greater than 1, இப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஃபார் கிவன் டெம்பரேச்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட PVயோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நிறைய ப்ரெஷர் வந்து அங்கே வந்து இருக்க போது ஃபார் கிவன் வால்யூம், ரைட்? அப்போ வந்து இந்த கேஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும், ரைட்? ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளே இருக்க ரெண்டு மாலிக்யூல் அட்ராக்ட் பண்ணல, அது ரிப்பல்ஷனே பண்ணுது, ஓகே? அந்த மாதிரி இருக்கணும். தேர்ஃபோர் இந்த சிச்சுவேஷனில் when Z is greater than 1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார் தட் பர்டிகுலர் கேஸ் இன் தட் சினாரியோ அப்போ வந்து எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீஸ் கேஸஸ் ஆர் டிஃபிகல்ட் டு கம்ப்ரெஸ். இது வந்து எனக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஓகே? ஸோ அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது பிட்வீன் த கேஸ், ஓகே? அப்போ வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு வந்து கஷ்டம், ஓகே? அடுத்தது வந்து எனக்கு என்ன அப்படின்னா when Z is less than 1. அப்போ less than 1னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து கம்மியாகிடுது. அப்போ ஈஸியாக வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. தேர்ஃபோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் அதை ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ இங்கே நான் கம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறது வந்து அதை ஈஸியாக லிக்விஃபை பண்ணிடலாம், ஓகே? அப்போ இங்கே வந்து திஸ் இஸ் ஈஸிலி லிக்விஃபையபிள். தீஸ் டைப் ஆஃப் கேஸஸ் கேன் பி ஈஸிலி லிக்விஃபையபிள். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஆட்டத்துக்குள்ளே அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. மேலே உள்ள சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரைட்? புரியணும். இதே
இதே மாதிரி இப்போ நான் வந்து கிராஃபிக்கலாக நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேஸ் எடுத்து நான் வந்து கிராஃபிக்கலாக வந்து பார்க்க போகிறேன். அப்போ ஒய் ஆக்சிஸில் நான் வந்து எதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா இசட் வச்சுருக்கேன், விச் இஸ் லைக் பிவி என்ஆர்டி இதோட ரேஷியோஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு என்ன, அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இந்த ரேஷியோ இந்த ஒய் ஆக்சிஸில் எனக்கு எப்படி வருங்கிறது. இஃப் இசட் வாஸ் ஈக்குவல் டு 1, இப்போ இசட் வந்து கரெக்டாக 1க்கு ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி அன் ஐடியல் கேஸ். கரெக்டாக அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஐடியல் கேஸ். ஆனால் ரியல் டைமில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது அப்படி இருக்காது. ஸோ டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸோட கர்வ் வந்து நம்மளுக்கு ஐடியல் கேஸ் வந்து டீவியேட் ஆகி தான் இருக்க போகுது, ரைட். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்ரஜனை நம்ம கன்சிடர் பண்ணும்போது எல்லா டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து இசட் வந்து ரேஷியோஸ் வந்து நம்ம எடுத்து வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா தடவையுமே அது வந்து என்னென்னா இசட் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 1 தான் வருது. அப்போ இசட் வந்து என்ன, அது வந்து 1க்கு மேலே தான் எனக்கு வந்து இந்த கிராஃப் வந்து கிடைக்குது, which means இந்த கேஸ் எல்லாம் it is hard to compress, right. அப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். therefore இதை லிக்விஃபை பண்ணுறது வந்து எனக்கு வந்து கஷ்டம். அதே இது வந்து நம்ம வந்து மற்ற கேஸ் ஆக்சிஜன், CH4, CO2லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே இட் இஸ் லெஸ் தென் 1 இருந்துட்டு அதுக்கு மேலே எல்லா கேஸ் மாதிரி அது வந்து கிரேட்டர் தென் 1க்கு வந்து போக போகுது. அப்போ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் ஆக்சிஜன், CH4, CO2, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இஃப் இசட் வந்து லெஸ் தென் 1 வர்ற மாதிரி எனக்கு வந்து எதுவும் டயக்ராம் வந்து கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் those gases can be easily compressed. Okay, so these are easily liquefiable gas, right. அப்போ இந்த கிராஃப் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னா என்னங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு கேஸை வந்து லிக்விஃபை பண்ணும்போது எனக்கு எந்தெந்த பேராமீட்டர் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம்லாம் தீஸ் ஆர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். இங்கே வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து பேசிக்காக மட்டும் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்போம், விச் இஸ் இனஃப், ரைட். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை வந்து ரீச் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு வந்து அந்த கேஸை நம்ம வந்து எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணால் அது லிக்விடாக மாறாது, ரைட். அப்போ வந்து ஒரு கேஸ் வந்து நம்ம வந்து எடுத்து அதை நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பிகம் லிக்விட். ஆனால் ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே வந்து அந்த கேஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதே டெம்பரேச்சர்லேயே நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் கூல் பண்ண விடாமல் அப்படின்னா இட் வில் நெவர் பிகம் லிக்விட். ஓகே, அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ தட் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஃபைன். அப்போ நம்ம வந்து ஒரு கேஷியஸ் மாலிக்யூலில் இருக்குது, அந்த கேஷியஸ் மாலிக்யூல் கண்டென்ஸ் ஆனால் என்ன பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியிலேருந்து ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அமுக்கணும் அப்படின்னா அது லிக்விடாக மாறும். ஆனால் இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு மேலே போகிறளவுக்கு அந்த கேஸோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம அப்போ வந்து எவ்வளோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணாலும் இட் வில் நெவர் பிகம் லிக்விட். ஓகே, சரி தானே. இந்த டெம்பரேச்சர் beyond which gas cannot be converted to liquid, அதுதான் வந்து என்னென்னா that is going to be my critical temperature. next வந்து critical pressure. கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம வந்து ஒரு மேட்டரை வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து வரவே வராது. இட் வில் ஆல்வேஸ் பி இன் கேஷியஸ் ஸ்டேட் எவ்வளோ தான் கம்ப்ரெஸ் பண்ணாலும். அப்போ கரெக்டாக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது இட் கேன் எய்தர் பி இன் லிக்விட் ஸ்டேட் இல்லைன்னா சாலிட் லிக்விட் ஸ்டேட் இல்லைனா கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்க முடியும். அப்போ கரெக்டாக அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கும்போது எந்த ப்ரெஷரில் எனக்கு வந்து லிக்விட்லேருந்து இந்த கேஸாக வந்து மாறப்போதோ தட் ப்ரெஷர் இஸ் கன்சிடர்ட் அஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து என்னென்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து எனக்கு மாறிடும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை தாண்டிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன ஆகாதுன்னா அது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து போகாது, ரைட். ஸோ தேர்ஃபோர் அப்போ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இருக்குது, தேர்ஃபோர் ரெண்டு ஸ்டேட்டுமே பாசிபிள். அப்படி இருக்கும்போது எந்த ப்ரெஷரில் தேர் வில் பி ஃபேஸ் சேஞ்ச் ஃப்ரம் லிக்விட் டு வேப்பர். ஓகே, அப்போ எந்த ஃபேஸ் சேஞ்ச் எந்த ப்ரெஷர்லேருந்து இந்த ஃபேஸ் சேஞ்ச் வருமோ தட் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, புரியணும். ஸோ அடுத்தது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் கிரிட்டிக்கல் வால்யூம். அப்போ கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படிங்கிறது கரெக்டாக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லையும் கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லையும் அந்த கேஸ் இருக்கும்போது 1 mole ஆஃப் கேஸ் வந்து எனக்கு எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ இட் இஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதே மாதிரி கரெக்டான கிரிட்டிக்கல் ப்ரெஷர்லையும் இருக்குது. அப்போ கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் இருக்குன்னா அங்கே ஃபேஸ் சேஞ்ச் வந்து எனக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, எல்லாமே கேஸாக மாறப்போகுது. அப்போ எல்லாமே கரெக்டாக கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் கேஸாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ 1 mole ஆஃப் கேஸ் வந்து எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு வந்து என்ன அப்படின்னா that is going to be my critical volume, the volume of 1 mole of gas at critical temperature and pressure. ஓகே, புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் இங்கே வந்து பேஸ். அந்த டெம்பரேச்சரில் கரெக்டாக அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
எனக்கு வந்து எல்லாமே லிக்விடு கேசியஸ் ஸ்டேட் ரெண்டுமே பாசிபிள். அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணால் லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாது. அப்படிப்பட்ட டெம்பரேச்சரில் எனக்கு எந்த ப்ரெஷரில் கேசியஸ் ஸ்டேட்டாக அது மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இட் இஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, அப்போ அந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே கேசியஸ் ஸ்டேட் மாறிடுச்சு. அப்படி மாறும்போது 1 மோல் ஆஃப் கேஸ் எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் வால்யூம். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இது என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஜஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் புரிஞ்சிருந்தால் இட் இஸ் இனஃப். இதோட மேத்தமெட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுருந்தால் போதும். ரைட், இது வரைக்கும் இதுலேருந்து கொஸ்டின்லாம் வந்தது கிடையாது. கிரஹாம்ஸ் லா இது வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் எஃப்யூஷன், எவ்வளோ மாலிக்யூலால் என்னால் அந்த ஒரு ஹோல் வழியாக எனக்கு எஃப்யூஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து இருக்காது, தியரியில் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து இது வந்து இருக்காது. பட் இதை பேஸ் பண்ணி கொஷின் வந்து வர்றதுனால நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்கோம். ஓகே, இது ரேஷியோ லாஜிக் பேஸ் பண்ண மாதிரி தான், ஈஸி தான், ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு அந்த ரிலேஷன் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஃபைன். ஸோ அது ரேட் ஆஃப் எஃப்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ மாலிக்யூலால் ஒரு சின்ன ஹோல் வழியாக எனக்கு டிஃப்யூஸ் ஆக முடியும். ரைட், ஸோ ஒரு சைட் ஆஃப் த கண்டெய்னர் வந்து நான் எவாக்குவேட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு சைடில் வந்து எனக்கு வந்து மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ரைட், அந்த எலமெண்ட் கேஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு வந்து அந்த பின் ஹோல், ஒரு சின்ன ஹோல் வழியாக எனக்கு வந்து எவ்வளோ மாலிக்யூல் வந்து எஃப்யூஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், எனக்கு ஆப்வியஸாக அந்த மாலிக்யூலோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு எஃப்யூஸ் ஆக போகிறது வந்து கம்மியாக இருக்க போகுது. அதே இது வந்து இந்த மாலிக்யூலோட சைஸே எனக்கு வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ எஃப்யூஸ் ஆக போகிற மாலிக்யூல் வந்து அதிகமாக இருக்கும். ரைட், அப்போ அது எந்த மாதிரி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் எஃப்யூஷன் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து எனக்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி, டிஃப்யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ரைட், அப்போ ரேட் ஆஃப் எஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்து ரேட் அப்படின்னாலே நான் எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல். எது வந்து எஃப்யூஸ் ஆக போகுது, எவ்வளோ மாலிக்யூல்ஸ். ரைட், அப்போ மாலிக்யூல்ஸ் வந்து நான் எதில் கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது கவுண்ட் இன் மோல்ஸ் ஜென்ரலாக. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எஃப்யூஸ் டிவைடட் பை த டைம் இன்டர்வல். அப்போ எவ்வளோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆட்டம்ஸாவோ எலமெண்ட்ஸாவோ நான் வந்து மெஷர் பண்ண முடியாது நம்பர்ஸில், மோல்ஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ரைட், அப்போ வந்து இதோட யூனிட் வந்து எனக்கு எப்படி இருந்துருக்கணும்னா இட் வில் பி லைக் மோல் பர் செகண்ட். ஸோ அவ்வளோ மோல் வந்து ஒரு செகண்ட் வந்து எனக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து வந்துருச்சு. ஓகே, டென்சர் சைட்லேருந்து அதோட லெஸ் டென் சைடு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்தெந்த பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்த ஒன்று தெரிஞ்சிருந்துருக்கணும். ரைட், தெரியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கனாலும் ஒன்றும் பெரிய அளவில் அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த கேஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். ரைட், அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா அது ப்ரொபோஷனலாக அந்த கேஷியஸ் ஆட்டத்தோட கைனடிக் எனர்ஜி எனக்கு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ரைட், அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கும்போது நான் மாஸையும் வெலாசிட்டியும் நான் ரிலேட் பண்ணுவேன். அப்போது ஒரு ஆட்டத்தோட மாஸ், அந்த மாலிக்யூலோட மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி அது ப்ரொபோஷனலாக கம்மியாக இருக்கும். அதே இது அந்த மாலிக்யூலோட மாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். பட் கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி சேம். ரைட், ஓகே, ஸோ இதை வந்து எதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஹீலியம் கேஸ் எடுத்துக்கும், நியான் கேஸ் எடுத்துக்கும். ஹீலியம் கேஸோட மாஸ் வந்து எனக்கு கம்மி, அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே நியான் கேஸோட ஒரு ஆட்டத்தோட மாஸ் வந்து அதிகம், அப்போ வெலாசிட்டி ப்ரொபோஷனலாக கம்மியாக இருக்கும். பட் ரெண்டுமே இட் வில் ஹேவ் த சேம் கைனடிக் எனர்ஜி ஃபார் த கிவன் டெம்பரேச்சர். ஓகே, அந்த ரிலேஷனை வச்சு நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்படி அது அந்த மாலிகுலர் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபார் கிவன் டெம்பரேச்சர் எனக்கு ரேட் ஆஃப் எஃப்யூஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ரேட் ஆஃப் எஃப்யூஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இது வந்து எலமெண்ட் ஏ விச் இஸ் லைக் ஹீலியம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா எலமெண்ட் பி, அதோட ஒரு ஆட்டத்தோட மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் எம்பி, இது வந்து எம்ஏ. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டத்தோட இல்லை மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி வந்து ½ mv MA VRMS, RMSங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் விச் இஸ் லைக் ஆவரேஜ், VA ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும் ஃபார் அன் எலமெண்ட் ஏ. அதே இது எலமெண்ட் பிக்கு வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்குன்னா MB VRMS ஸ்கொயர். ஓகே, அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் DB ஸ்கொயர். இந்த மாதிரி இது ரெண்டோட கைனடிக் எனர்ஜியுமே எனக்கு வந்து சேமாக இருந்துருக்கணும். ரைட், அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா MA மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் எலமெண்ட் ஏ. ரைட், அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டத்தை வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாலிகுலர் மாஸ். அப்போ மாலிகுலர் மாஸ்னால் எனக்கு வந்து எவ்வளோ இருந்துருக்கணும், 1 அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து லைக் 1 அவகாட்ரோ நம்பர் ஆஃப் அந்த மாலிகுல் வந்து இருந்துருக்கணும். அப்போ 1 அவகாட்ரோ நம்பர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10^23. தெரியணும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் நம்ம போட்ட ஒன்று தானே. ஸோ யூ ஷுட் நோ லைக் ½ MA வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே வந்து மாலிகுலர்
mass of the element A divided by the Avogadro number which is going to be Na. அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா VRMS square for the element A which is equal to, இது வந்து let's consider it to be helium வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும்னா it should be equal to half mb, I mean like mb வந்து எனக்கு என்ன capital M which is the molecular mass of the element B divided by the Avogadro number which is Na. அது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா V square RMS, இது வந்து it will be B, right? இப்போ இதை வந்து நான் வந்து கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். எப்படி நான் வந்து கேன்சல் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா Na it will get cancelled, right? Na வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா half it will get cancelled. ஸோ லெஃப்ட் ஓவர் வந்து நான் வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் V ஸ்கொயர், ஓகே, V ஆவரேஜ் ஸ்கொயர் ஆஃப் எலமெண்ட் B டிவைடட் பை V ஸ்கொயர் ஆஃப் எலமெண்ட் A. இது ரெண்டே நான் எடுக்கிறேன் அப்படின்னா இட் வில் பி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், ரைட்? இங்கே வந்து மாஸ் ஆஃப் த A வந்து எப்படி ஆகும்? ஸோ வெலாசிட்டி வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த A வந்து நியூமரேட்டரில் இருக்குன்னா வெலாசிட்டி ஆஃப் த A வந்து இட் கோஸ் டு த டினாமினேட்டர். அதான் இங்கே வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மாஸ் ஆஃப் த B வந்து டினாமினேட்டர் வந்துன்னா velocity of the B வந்து it goes to the numerator, okay? So அப்போ this is obviously inversely related, but velocity வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயரில் வந்து இருந்திருக்கு, ரைட்? அப்போ velocity வந்து ஸ்கொயர் வந்து நான் வந்து டேலி பண்ணோம் அப்படின்னா VRMS of B divided by VRMS of A equals root of MA divided by MB, which means these things are inversely related, right? இங்கே நான் velocity வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னா rate of effusion எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அந்த மாலிகுலோட velocity அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அது என்ன ஆயிரும் அப்படின்னா எஃப்யூஸ் ஆகி வெளியில் அடுத்த எங்கே வந்து லெஸ் டென்ஸாக இருக்கோ எவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ளே ஈஸியாக வந்து மூவ் ஆயிரும். தேர்ஃபோர் வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஃப்யூஷனோட ரேட் ஆர் டிஃப்யூஷனோட ரேட் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும்னா அது எப்படி டிபெண்ட் ஆகிருக்கணும்னா அதுக்கு ப்ரொபோஷனலாக மாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ரைட்? தட் இஸ் த ரிலேஷன் தட் வி ஹவ் சீன் ஹியர், ஃபைன். அப்போ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்போ ரேட்டுங்கிறது இங்கே நான் வந்து ரேட் வந்து எதோட மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா வெலாசிட்டியோட மேட்ச் பண்ண போகிறேன். தேர்ஃபோர் ரேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் ஆஃப் த மாலிகுலர் மாஸ். அதான் மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிலேஷன், ஃபைன். அப்போ நம்மளுக்கு வந்து கிராம்ஸ்லால் எது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும்னா ரேட்டும் மாலிகுலர் மாஸும் எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், விச் இஸ் இன்வெர்ஸ்லி டிபெண்டன்ட். அது எப்படி நம்ம லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணி என்னால் வந்து சொல்ல முடியும். கைனடிக் எனர்ஜி அப்படிங்கும்போது ஃபார் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் irrespective of the element you should have the same kinetic energy, right, for constant temperature. அப்போ சேம் kinetic energy அப்படின்னா மாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அது ப்ரொபோஷனலாக வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த ஹோல் வழியாக டிஃப்யூஸ் ஆயிரும், ரைட்? அப்போ வெலாசிட்டியை வச்சு நான் வந்து எதாவது சொல்ல முடியும் அப்படின்னா ரேட் ஆஃப் எஃப்யூஷனை வந்து என்னால் சொல்ல முடியும். அப்போ வெலாசிட்டியும் எனக்கு மாலிகுலர் மாஸும் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். எப்படி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்? மாலிகுலர் மாஸோட ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், ஓகே, ரைட்? அதை வச்சு நான் வந்து என்னால் கிராம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஃபைன். கிராம்ஸ்லோட லாஜிக் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து இட் இஸ் டன், ஃபைன். இதில் மட்டும் கிளியராக இருந்தால் போதும். இதை வந்து நம்ம தியரியே பார்க்கும்போது தெரிஞ்சில்ல, தியரியில் ஒன்றுமே இல்லை, சும்மா கொஞ்சம் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக பிவைக்கும் எனக்கு வந்து ஒரு 15 சம்ஸ் தான் இருக்க போகுது. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பிவைக்கும் ஒரு குட்டி செஷனில் இட் வில் கெட் கம்ப்ளீட்டட், ரைட்? இதில் எந்த டவுட்ஸுமே இருந்துருக்கக்கூடாது. ஃபுல் தியரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஈஸியான சாப்டரும் கூட. ஜஸ்ட்டு கிளாஸ் ஓவர் பண்ணாலே இதில் வர சம்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சிடணும், ஃபைன். ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.